இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆணி மாதம் 5ஆம் நாள் 19/6/2026 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 12:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. இது இரவு 11:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 3:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நடப்பவை அனைத்தும் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இனிமையாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். பணியை சிறப்பாக ஆற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை பணிகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை சிறப்பான முறையில் உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல விசேஷ வைபவங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது சம்பந்தமாக உங்கள் துணையிடத்துல விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பலன்களும் இருக்கும். லாபமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். இடம் வாங்கி விற்கின்ற வேலைகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று குடும்பத்தினருடன் இறை வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முடிவெடுக்கும் திறனினால வியாபாரத்தை நல்ல முறையில வழிநடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை கவனிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. முயற்சியினால முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று முக்கியமான ஒப்பந்தங்கள் முடிவிற்கு வந்து சேரும். அரசாங்கத்திடமிருந்து கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் சார்ந்த அளவுல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப காரியங்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. பணம் சம்பாதிப்பதற்காக சில வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிறுதூர பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகலாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தாய் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடன் ஆதரவான போக்கும் காணப்படும். இன்று உங்களுடைய பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சி சாதகமாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதில் நினைத்திருந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆதாயமும் உண்டாகும். பண நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். வேலையில சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு துணிச்சலுடன் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. இன்று தவறு செய்த நண்பர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களை இணைப்பதற்காக நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. வீடு வாகனங்கள் வாங்குவதில் கவனமாகவும் இருப்பீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தொழில சின்ன சின்ன விஷயங்களை குழப்பிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள்ல அனுகூலமான போக்கும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். சில திட்டமிடுதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சட்ட பிரச்சனைகள்ல வெற்றியும் காணலாம். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக எதிர்ப்புகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல விதண்டாவாதமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலோசனைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய செயல்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள்
வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சில குழப்பத்தில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய வேலைகளை விரைவாக முடிக்கிறோம் என்று அவசரப்படவும் வேண்டாம். திருமண உறவுகள் துணையுடனான உறவுல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. உரையாடல்களின் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற மன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில் துறையில புதிய முயற்சிகளை நீங்கள் கையாளவும் செய்யலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் உண்டாகும். உறவினர்களினால ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க வேலையில அனுகூலமான போக்கும் காணப்படுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி இடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடைய போக்கினை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. உறவினர்கள் இடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். யோசிக்காமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். இன்று சில விஷயங்களை நீங்களே முன்னின்று செய்ய வேண்டியதும் இருக்கும். சில விசேஷ வைபவங்கள் பற்றிய விவாதங்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல வரன்களும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று வேலைகளை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு சற்று சுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலில் இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். தொழிலுக்கு தேவையான சில புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நினைவுகளின் மூலமாக ஒரு விதமான சோர்வும் தோன்றி மறையும். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலை சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களினான அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகளை எல்லாமே சுமூகமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்ற சாதகமான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலம் இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிக வேலையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்வதன் மூலமாக நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக நல்லிணக்கமும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணத்தை செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல மந்த நிலை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று இலக்கியத்துறையில ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தர்ம சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். எவ்வளவுதான் இடையூறு வந்தாலும் மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவு செலவுகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களை உங்களுடைய பிரச்சனையில தலையிடுவதற்கு அனுமதிக்கவும் வேண்டாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். எளிமையாக முடியக்கூடிய சில விஷயங்களை கூட பலமுறை போராடி தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். மகிழ்ச்சியில குடும்பத்தினருடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். அர்ப்பணிப்புடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். அலுவலக சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வத்தையும் காட்டுவீங்க. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்று சில திடீர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். இன்று கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத தனவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல திட்டமிடுதல்களுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்குங்க. உங்களுக்கான வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுய சிந்தனைகளுடன் செயல்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். உடன் இருப்பவர்களிடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சக பணியாளர்கள் இடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும்
தொடங்கவும் செய்யலாம், வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கும். இன்று விவசாயம் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளையும் அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த நேரத்திலுமே எதையும் சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. மன அமைதியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்கள்ல சிலர் உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் போட்டிகள்ல கவனமாகவும் இருங்க. ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலைகளுக்கு சில முயற்சிகளையும் செய்வாங்க. சில புதிய யுத்திகளையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். எதையும் எதிர்கொள்கின்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. கல்வி பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் மேம்படலாம். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வேலையில பரபரப்புடனும் இருப்பீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்துல ஒற்றுமையாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையும் உண்டாகும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கையிருப்பும் அதிகரிக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலையிடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது நன்மைகளும் உண்டாகும். தேக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கவும் காண்பீங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மன தைரியத்துடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து பண உதவிகளும் செய்வாங்க. சிலருக்கு உறவினர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகளுக்கு தடையாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வரவு செலவு திட்டங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. சுபகாரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணியிடங்கள்ல அர்ப்பணிப்புடனும் வேலைகளையும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தனவரவும் இருக்கும். புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. மறைமுக தடைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. இன்று கேளிக்கையான செயல்பாடுகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் நேர்மையுடனும் கடமையுடனும் செயல்படுவதும் நல்லது. திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளையும் தாண்டி வரவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களை பெறுவதற்கு திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வீணான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று அசௌகரியங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். என்று தன்னுடைய லாபத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தேக ஆரோக்கியத்துல முக்கியத்துவமும் இருக்கும். குடும்பத்தினருக்காக செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள் மற்றும் சிவ பூஜைகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையினால முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று கூறலாம். இன்று வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. புதிய முயற்சிகள்ல எண்ணிய வெற்றியையும் பார்த்து விடலாம். வியாபார பணிகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய பலம் மற்றும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். சில கசப்பான அனுபவத்துல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில வேலையாட்கள் மறைமுக வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். இன்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். மன நிறைவாகவும் உணர்வீங்க.
இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. கொடுத்த கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களினால சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சக ஊழியர்களிடத்துல அதிகப்படியாக நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம். பலன்கள் கலந்தே காணப்படும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். உங்களுடைய நேரங்கள் விரயமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் இருப்பீங்க. நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. என்ற சவால்களும் இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திறமையுடன் பணியாற்றுவதற்கு நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில என்ற நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இன்று இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகள் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. இன்று பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பயனறிந்து செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில சிறப்பான வேலைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கையும் இருக்கும். உயர்ந்த பதவிகளும் வந்து சேரலாம். கட்சியில புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில்ல நீங்க எதிர்பார்த்த இடத்தையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்கள் வீட்டு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வும் இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்கு விஷயங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. அரசு ஆவணங்களை முறையாக கையாள்வதும் நல்லது தாங்க. தொழில் ரீதியாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. என்று குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று பணிப்போரும் ஏற்பட்டு நீங்குங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நீங்க நினைத்தது நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளும் உங்களுடைய தேவையறிந்து நடந்தும் கொள்வாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான போக்கும் இருக்கும். உயர் அதிகாரிகளிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. திடீர் பயணங்கள் அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆடம்பர பொருட்களினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று சில வெற்றி வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும், பொறுப்புகளும் தேடி வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன தர்ம சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாக சில வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சீராகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சில நல்ல விஷயங்களும் தேடியும் வரலாம். புதிய திட்டங்களுக்கு அடி போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். சிலருக்கு குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலாக தொழிலில் ஈடுபடவும் செய்வீங்க. தைரியமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். இன்று பணத்தை தாராளமாக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. உங்களுடைய யுக்தியை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே மன உறுதியை கைவிடாமல் இருப்பதும் நல்லது. இறுக்கமான நட்புடனும் இருப்பீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடங்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனைவியினுடைய செயல்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்தும் செல்லுங்க. திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆடம்பர பொருட்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இதெல்லாம் அபகரமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்காலம் சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட தெளிவும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய வேலைகளை எல்லாமே அனுபவித்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவருமே இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். நிதி நிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். லாபமும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கு சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு அலுவலகங்கள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வங்கியில் இருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வியாபார கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையில சில போட்டிகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்கள்ல அனுகூலமான வார்த்தை கேட்க பெறுவீங்க. சில நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். இன்று உற்சாகமான போக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபார பணிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். இன்று புதுவிதமான கனவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:54 நிமிடங்களுக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சக பணியாளர்களினால உங்களுடைய வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற குழப்பத்தின் காரணமாக சில கசப்பான உணர்வுகளையும் ஏற்படுத்தலாம். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தொழில எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வருமானமும் இருக்கும். வாகன யோகமும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மத்தியிலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கலாம். மனைவி இடத்துல சில நேரங்களில் நீங்க ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவேண்டிய இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கில நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. இன்று வியாபாரத்துல புதிய வேலையாட்கள் அமர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபமும் இருக்கும். வியாபார பணிகள்ல மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று மற்றவர்களை நம்பி எந்த விதமான பொறுப்புகளையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நினைத்தது தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியுங்க என்று நீங்கள் சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஒரு வேலைகள்ல தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையுமே பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. ஆதரவுகளையும் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பண வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். வேலைகள்ல சின்ன சின்ன சவால்களும் இருக்கத்தங்க செய்யும். திருமண உறவுல குடும்பத்துல இருக்கின்ற பிரச்சனைகளை உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றமும் இருக்கும். பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வும் ஏற்படலாம். முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கல்வி திறமையினால பெயரும் புகழும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல லாபமும் இருக்கும். புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை புதிய முறையில நடத்தவும் செய்வீங்க. சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களும் உங்களை வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். மதிப்பு மரியாதையும் இருக்கும். வாகனங்களினால லாபமும் உண்டாகும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று உறவினர்கள் வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தாமதமானாலும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று உங்களுடைய வங்கி பயன்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார ரகசியங்களை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பயணங்களினால ஆதாயமும் இருக்கும்.
இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதுல தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று தொழில் முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பார்த்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறலாம். உங்கள் தாயிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில விருப்பங்களும் ஏற்படலாம். இன்று சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதற்குரிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. மேன்மையும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.